வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது அக்யூப் டிவி தமிழ் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள்: தமிழ்நாட்டு செய்திகள், தேசிய செய்திகள், சர்வதேச செய்திகள். மேலும் அறிவியல் உலகில் இடம்பெறும் புதிய கண்டுபிடிப்புகள், மனிதன் உருவாக்கிய பொது கண்டுபிடிப்புகள் மற்றும் புதுமையான முன்னேற்றங்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு. உலகம் முழுவதும் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை நேர்மையாகவும் விரைவாகவும் நம்பகத்தன்மையுடனும் உங்களிடம் கொண்டு வரும் அக்யூப் டிவி. இப்போது செய்திகள். தமிழகத்தில் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பை முன்னிறுத்தி முக்கிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் செயல்பட்டு வரும் 717 டாஸ்மாக் மதுக்கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட வேண்டும் என்று முதல்வர் விஜய் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். கல்வி சூழல் மற்றும் பொதுமக்களின் நலனை பாதிக்காத வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த முடிவு சமூக ஆர்வலர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இதற்கிடையில் மாற்று இடங்களில் கடைகள் மாற்றப்படுமா அல்லது முழுமையாக மூடப்படுமா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவில் அரசியல் பரபரப்பு மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமிதான் அதிமுக சட்டமன்ற கட்சியின் உண்மையான தலைவர் என்றும், அவருக்கு ஆதரவாக 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஓ.எஸ்.மணியன் தெரிவித்துள்ளார். இந்த ஆதரவு கடிதம் சட்டப்பேரவை தலைவரிடம் முறையாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் கட்சிக்குள் சிலர் அவதூறு பரப்பி எம்.எல்.ஏ.க்களை தங்கள் பக்கம் இழுக்க முயற்சிப்பதாகவும் ஓ.எஸ்.மணியன் குற்றஞ்சாட்டியுள்ளார். இந்த விவகாரம் அதிமுகவின் அடுத்த கட்ட அரசியல் நிலைப்பாட்டில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளது. தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தும் முக்கிய உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் திருப்பத்தூர் தொகுதியைச் சேர்ந்த தவக எம்.எல்.ஏ. பங்கேற்கக் கூடாது என சென்னை ஐகோர்ட் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக மனுதாரர் முன்வைத்த வாதங்களை கேட்ட நீதிமன்றம் அடுத்த கட்ட விசாரணை வரை வாக்கெடுப்பில் பங்கேற்பதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. இந்த உத்தரவு சட்டப்பேரவை அரசியல் சமநிலையிலும் கூட்டணி கணக்கீட்டிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. இதனால் வரவிருக்கும் நம்பிக்கை வாக்கெடுப்பின் மீது கூடுதல் கவனம் திரும்பியுள்ளது. அமமுக கட்சியில் முக்கிய அரசியல் அதிர்வலை உருவாகியுள்ளது. அமமுகவை சேர்ந்த எம்.எல்.ஏ. காமராஜ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். கட்சியின் ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாடுகளை மீறியதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த திடீர் முடிவு அமமுக கட்சிக்குள் உள்ள கருத்து வேறுபாடுகளை வெளிப்படுத்துவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இதற்கிடையில் காமராஜன் அடுத்த அரசியல் முடிவு என்னவாக இருக்கும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த சம்பவம் தமிழக அரசியலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பேனர்கள் மற்றும் பதாகைகள் வைக்கக்கூடாது என்று தவக பொதுச் செயலாளர் புஸ்சி ஆனந்த் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சாலைகள், நடைபாதைகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிடங்களில் அனுமதியின்றி பேனர்கள் வைப்பது விபத்துகளுக்கும் போக்குவரத்து சிரமங்களுக்கும் காரணமாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். கட்சியினர் ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும் என்றும், மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த நடவடிக்கையும் ஏற்கப்பட மாட்டாது என்றும் கூறியுள்ளார். மேலும் விதிமுறைகளை மீறி செயல்பட்டால் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் புஸ்சி ஆனந்த் எச்சரித்துள்ளார். இந்த அறிவிப்பு அரசியல் கட்சிகளின் பேனர் கலாச்சாரத்தை மீண்டும் விவாதத்திற்கு கொண்டு வந்துள்ளது. தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தும் முக்கிய அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி அணி வெளியிட்டுள்ளது. நாளை நடைபெறவுள்ள நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு எதிராக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பார்கள் என்று இபிஎஸ் அணியினர் தெரிவித்துள்ளனர். அரசின் செயல்பாடுகள் மற்றும் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த அறிவிப்பு
வரவிருக்கும் சட்டப்பேரவை அமர்வின் மீது கூடுதல் கவனத்தை ஏற்படுத்தியுள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பு அரசியல் கூட்டணிகளின் நிலைப்பாட்டையும் சட்டப்பேரவையின் சக்தி சமநிலையையும் தீர்மானிக்கக்கூடிய முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது. மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை எழுதிய லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு அதிர்ச்சியளிக்கும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மே 3ஆம் தேதி நடைபெற்ற NET UG 2026 தேர்வு அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கேள்வித்தாள் கசிவு மற்றும் முறைகேடு குற்றச்சாட்டுகள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தேர்வை இந்தியா முழுவதும் 22 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் எழுதியிருந்தனர். மீண்டும் தேர்வு நடத்தப்படும் என்றும் புதிய தேர்வு தேதி மற்றும் ஹால் டிக்கெட் விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராஜஸ்தானில் பரவியதாக கூறப்படும் கெஸ் பேப்பர் மற்றும் உண்மையான கேள்வித்தாளுக்கு இடையே அதிக ஒற்றுமை இருந்ததாக விசாரணையில் தெரியவந்ததையடுத்து இந்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று பிரதமர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மின்சார பயன்பாட்டை சிக்கனமாக மேற்கொள்ளவும் எரிபொருள் சேமிப்பில் கவனம் செலுத்தவும் பொதுமக்களிடம் அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதற்கிடையில் நாட்டில் எரிசக்தி பற்றாக்குறை ஏற்படும் என்ற அச்சம் தேவையில்லை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. மின்சாரம், பெட்ரோல், டீசல் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகம் நிலையான முறையில் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகளாவிய பதற்றங்களும் எரிபொருள் சந்தை மாற்றங்களும் நிலவி வரும் சூழலில் எரிசக்தி சேமிப்பு தேசிய பொறுப்பாக பார்க்கப்பட வேண்டும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். உலக அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தும் புதிய தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டணி நாடுகளில் ஒன்றாக கருதப்படும் ஒரு நாடு ஈரானிய இராணுவ விமானங்களுக்கு ரகசியமாக பாதுகாப்பான தங்குமிடத்தை வழங்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்கும் நோக்கில் இந்த விமானங்கள் மறைத்து வைக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டால் மத்திய கிழக்கு அரசியல் சமநிலையிலும் அமெரிக்கா ஈரான் உறவுகளிலும் புதிய பதற்றம் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட நாடுகள் அதிகாரப்பூர்வ விளக்கங்களை வழங்காத நிலையில் உலக நாடுகள் இந்த விவகாரத்தை தீவிரமாக கவனித்து வருகின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு முக்கியமான பயணம் மேற்கொள்ளும் நிலையில் உலக அரசியல் கவனம் முழுவதும் ஷி ஜின்பிங் மீது திரும்பியுள்ளது. அமெரிக்கா சீனா வரி மோதல்கள் மற்றும் ஈரான் போரின் தாக்கம் காரணமாக இந்த சந்திப்பில் டிரம்பின் அழுத்த அரசியல் பலவீனமடைந்துள்ளதாக சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக ஈரான் பிரச்சினையில் சீனாவின் ஒத்துழைப்பு தற்போது அமெரிக்காவிற்கு மிகவும் அவசியமானதாக மாறியுள்ளது. இதனால் டிரம்ப் முன்பு பயன்படுத்திய கடுமையான வரி மற்றும் பொருளாதார அழுத்த உத்திகள் இப்போது குறைந்த தாக்கத்தையே ஏற்படுத்துகின்றன. இதற்கிடையில் உலக எண்ணெய் சந்தை பதற்றம், வர்த்தக மோதல்கள் மற்றும் தைவான் பிரச்சினை போன்றவை இந்த சந்திப்பின் முக்கிய அம்சங்களாக பார்க்கப்படுகின்றன. சீனா தனது அரசியல் மற்றும் பொருளாதார செல்வாக்கை அதிகரிக்க முயற்சிக்க இந்த சந்திப்பு உலக சக்தி சமநிலையை பாதிக்கக்கூடியதாக மாறியுள்ளது. இந்திய தலைநகர் டெல்லியில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் முக்கிய கூட்டத்தில் சீன வெளியுறவு அமைச்சர் பங்கேற்க மாட்டார் என அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. அட்டவணை காரணங்கள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த கூட்டத்திற்கு சீனா சார்பில் வேறு எந்த உயர்மட்ட அதிகாரியும் அனுப்பப்பட மாட்டார் என கூறப்பட்டுள்ளதால் சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. இந்தியா சீனா உறவுகள், எல்லை பிரச்சினைகள் மற்றும் உலக அரசியல் மாற்றங்கள் ஆகியவற்றின் பின்னணியில் இந்த முடிவு முக்கியத்துவம் பெறுகிறது. பிரிக்ஸ் அமைப்பில் முக்கிய சக்தியாக இருக்கும் சீனாவின் இந்த முடிவு எதிர்கால கூட்டணி தொடர்புகளில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற விவாதமும் உருவாகியுள்ளது. ரோபோடிக்ஸ் துறையில் விஞ்ஞானிகள் புதிய சாதனையை படைத்துள்ளனர். யானையின் தும்பிக்கையின் இயங்கும் திறனை முன்மாதிரியாக கொண்டு
பல்வேறு வடிவங்களிலும் அளவுகளிலும் உள்ள பொருட்களை எளிதாக பிடிக்கக்கூடிய புதிய யூனிவர்சல் ரோபோ கிரிப்பர் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அதிநவீன கருவி மென்மையான பொருட்களிலிருந்து கனரக பொருட்கள் வரை சேதமின்றி கையாளும் திறன் கொண்டதாக கூறப்படுகிறது. தொழிற்சாலைகள், மருத்துவ ரோபோக்கள், விண்வெளி ஆய்வுகள் மற்றும் மீட்பு பணிகளில் இந்த தொழில்நுட்பம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மனிதர்களைப் போல நுணுக்கமாக செயல்படும் ரோபோக்களை உருவாக்கும் முயற்சியில் இது முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. விண்வெளி ஆராய்ச்சியில் மனிதகுலம் இன்னொரு பெரிய சாதனையை எட்டியுள்ளது. ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு அமைப்பின் செஃப்ஸ் தொலைநோக்கி ஒரே நட்சத்திரத்தைச் சுற்றி இயங்கும் அபூர்வமான 4 கிரக அமைப்பை கண்டறிந்துள்ளது. இந்த கண்டுபிடிப்பு பிரபஞ்சத்தில் கிரகங்கள் உருவாகும் விதத்தைப் பற்றி புதிய தகவல்களை வழங்கும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் உலகின் சக்தி வாய்ந்த விண்வெளி தொலைநோக்கிகளில் ஒன்றான ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் இதுவரை இல்லாத அளவுக்கு பிரபஞ்சத்தின் காஸ்மிக் வெப் எனப்படும் விண்மீன் இணைப்புகளின் மிக தெளிவான வரைபடத்தை உருவாக்கியுள்ளது. இந்த புதிய வரைபடம் கோடிக்கணக்கான ஒளியாண்டுகள் தாண்டி பரவியுள்ள விண்மீன் குழுக்களின் அமைப்பை மிக துல்லியமாக காட்டுகிறது. இந்த இரு கண்டுபிடிப்புகளும் விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். மருத்துவம் மற்றும் உயிரியல் ஆராய்ச்சித் துறையில் உலகை ஆச்சரியப்படுத்தும் புதிய கண்டுபிடிப்புகள் வெளியாகியுள்ளன. கொரோனா, காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு சுவாச நோய்களுக்கு எதிராக பாதுகாப்பளிக்கக்கூடிய புதிய வகை மூக்கு தடுப்பூசி வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளது. இந்த நாசல் வாக்சின் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வேகமாக செயல்படுத்தும் திறன் கொண்டதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனுடன் மனித மூளையில் அரிப்பை கட்டுப்படுத்தும் இட் ஸ்விட்ச் எனப்படும் முக்கிய நரம்பியல் செயல்பாட்டையும் விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இது எதிர்காலத்தில் தோல் நோய்கள் மற்றும் நீண்டகால அரிப்பு பிரச்சினைகளுக்கு புதிய சிகிச்சை வழிகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இளம் நுண்ணுயிர்கள் வயதான செல்களை மீண்டும் புத்துணர்ச்சியடையச் செய்து முதிர்வை தாமதப்படுத்தும் திறன் கொண்டிருக்கலாம் என புதிய ஆய்வுகள் கூறுகின்றன. இந்த கண்டுபிடிப்புகள் மனித ஆரோக்கியத்தின் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய முக்கிய முன்னேற்றங்களாக பார்க்கப்படுகின்றன. உயிரியல் மற்றும் தொழில்நுட்பம் இணையும் பயோடிசைன் துறையில் உலகம் புதிய முன்னேற்றத்தை நோக்கி நகர்கிறது. மருத்துவம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, செயற்கை உறுப்பு உருவாக்கம் மற்றும் நோய் கண்டறிதல் உள்ளிட்ட பல துறைகளில் பயோடிசைன் தொழில்நுட்பம் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. விஞ்ஞானிகள் தற்போது உயிரணுக்களை பயன்படுத்தி புதிய பொருட்கள், செயற்கை திசுக்கள் மற்றும் மனித உடலுடன் பொருந்தக்கூடிய மருத்துவ கருவிகளை உருவாக்கி வருகின்றனர். இது எதிர்காலத்தில் மனிதர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதோடு பல சிக்கலான நோய்களுக்கு தீர்வாக அமையும் என நிபுணர்கள் நம்புகின்றனர். பயோடிசைன் தொழில்நுட்பம் மருத்துவ உலகின் அடுத்த பெரிய புரட்சியாக பார்க்கப்படுகிறது. இன்றைய முக்கிய செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக யாம் நம்புகிறோம். காணொளியை கண்டமைக்கு நன்றி. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் தினமும் இவ்வாறான உடனடி மற்றும் நம்பகமான செய்திகளை அறிய எங்கள் அக்யூப் டிவி தமிழ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.